தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் 2 வருஷமா ஒன்றுமே இல்லை, கோமாவில் இருந்துச்சு, சப்ஜெக்ட்டுக்கு உயிரே இல்லை. திடீர்னு பார்த்தா கோமாவில் இருந்து எந்திரிச்சு அப்படி பண்ணி இன்றைக்கி ரன்னிங் ரேஸ் வர்ற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துருக்குது. உண்மையிலே வரவிற்கு தகுந்த மாற்றம். இதிலேருந்து தான் கட்சிக்கு ஆள் வருவாங்க. ப்ளஸ்ஸு இதை ஒழுங்காக நடத்தணும், மிலிட்டண்ட்டாக மாற்றணும். இது இல்லாமல் மாணவர் அணி அதில் பெரிய அளவில் உள்ளே கொண்டு வரலாம். இளைஞர்கள்லாம் மாறுவாங்க. அங்கே ஒரு ஸ்டாம்ப் பேட் வரதுக்கு அடிப்படை காரணமே தொண்டர் அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுதான் மேலே ஏறுறது இறங்குறது ஒழுங்குபடுத்துறது எல்லாம் நடந்தது. கூட்டத்தை சேர்க்கறது மேட்ரு இல்லை. நீங்கள் 500 பேர் இருந்து கூட பேசலாம். அதை வீடியோ எடுத்து வெளியில் ரிலே ஆச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் போய் சேரும். இந்த அடிப்படை புரியாத இவங்க தான் ரோட் ஷோன்னு கூப்பிட்டு வராங்க. புரியுதா? இவர் அங்கே ஒரு 10,000 பேர் இப்போ எடப்பாடி போனார்ல, 180 இடம் போனார்ல. ஆமாம், அவர் பேசின ரீச் ஆச்சா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் மேட்ரு. இது போலித்தனத்துக்கும் இதுக்கு நடுவில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். யார் வீட்டில் தீபாவளி கொண்டாடாமல் இருந்தாங்களா? அது நீட்டை எதிர்ப்போம். யார் வீட்டில் நீட்டில் படிக்காமல் இருக்கிறாங்களா? இவர்களுக்கும் யதார்த்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வெளியே உருட்டுவாங்க பாருங்கள், அப்படி உருட்டுவாங்க. நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கால இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியை நியமிச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது? ஏன்னா எலெக்ஷன் வர நெருங்குது. இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகுமா சார் இந்த கட்சி? எனக்கு என்னென்னா பெரிய ஆச்சரியம். 2 வருஷமாக ஒன்றுமே இல்லை, கோமாவில் இருந்துச்சு, சப்ஜெக்ட்டுக்கு உயிரே இல்லை. திடீர்னு பார்த்தா கோமாவில் இருந்து எந்திரிச்சு அப்படி பண்ணி இன்றைக்கி ரன்னிங் ரேஸ் வர்ற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துருக்குது. உண்மையிலே வரவிற்கு தகுந்த மாற்றம். ஓகே, நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தது தான். இளைஞர்கள் அதிகமாக கொண்ட கட்சி இளைஞர் அணி எங்கே, பெண்களை கொண்ட கட்சி மகளிர் அணி எங்கே. இன்னும் தொழிற்சங்க அணி போடலை. தொழிற்சங்க அணி போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இந்த அணிகள் தான் கட்சிக்கு உட்கட்டுமானம். இதிலேருந்து தான் கட்சிக்கு ஆள் வருவாங்க. ப்ளஸ்ஸு இதை ஒழுங்காக நடத்தணும், மிலிட்டண்ட்டாக மாற்றணும். இது இல்லாமல் மாணவர் அணி அதில் பெரிய அளவில் உள்ளே கொண்டு வரலாம். இளைஞர்கள்லாம் மாறுவாங்க, பெண்கள் மகளிர் அணியாக மாறுவாங்க. அதெல்லாம் இதோடு சேர்ந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கருத்துக்கள் சொல்கிறது, அரசியல் ரீதியாக பேசுகிறது, இதை எல்லாத்தையும் தாண்டி செகண்ட் லெவல் லீடர்ஸை ப்ரமோட் பண்ணணும். மாவட்ட செயலாளர்களை ப்ரமோட் பண்ணணும். இன்றைக்கி எத்தனை மாவட்ட செயலாளர் தெரியும்? பணக்காரன் மட்டும் தான் வெளியே தர்றான். அது சைக்கிள் ஓட்டு போனார் அவர். அங்கே பிரபுன்னு ஒருத்தருக்கிறாரு, சரவணன். அவர் கூட கொஞ்சம் உழைப்பாளர் தெரிகிறாரு. மற்றவங்களாம் பார்த்தா பெரும் பணக்காரர்கள். டாக்டர் பிரபு, இங்கே இவர் இந்த நேரத்து சைக்கிள் ஓட்டு போனார் அவர், கரூர் பணம் படைத்தவர்கள், அப்படி இப்படின்னு தெரியுறாங்க. எல்லாரும் தெரியணும். ஓகே, அவர்களை மிலிட்டண்ட் ஆக்கணும். இன்றைக்கி மதிய அழகன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு கரோச்சின்னா அவர் உருவம் தெரியும். விஜய்னா தெரியும் மனசுக்குள்ளே, விஜய் இப்படி இருப்பார். புஷி நல்லா தெரியும், ஆதவ் தெரியும், நிர்மல்குமார் தெரியும், அருண்ராஜ் தெரியும். அந்த மாதிரி மதிய அழகன்னா தெரியும். படத்தை காமிச்சால இவர் தெரியுங்க, 15 நாள் வீரமாக உள்ளே போய்ட்டு வந்தார். அந்த கட்சி போச்சு அளவு ஓடி வரையோ அதே ஏன் சொல்கிறேன், இதை இவர் மட்டும் சொல்லியா? இல்லை சார், சொல்லும் போது சொல்லணும்ல, அதனால தான் அப்படின்னு மதியழகன் தெரியும். அப்போது ஏன் மதியழகன் தெரிந்தார் அப்படின்னா, அவருடைய அந்த 15 நாள் சிறைவாசம் அவரை அந்த கட்சியினர் மத்தியில் ஹீரோ ஆக்கிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? நாளைக்கு சிறைக்கு போகிறதுக்கு அவர் போயிட மாட்டார். எண்ணாங்கட்ட தலைவரில் ஓடி ஒளிஞ்சப்போ இவர் தைரியமாக இருந்தார் உள்ளே போய். இப்போ மதியழகனும் பவுண்டராச்சும் நாளைக்கு கைது பண்ணுறோன்னா வாங்க சார் போகலாம் சார்ன்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. 2 செட்டு துணி எடுத்துக்கிறேன், 2 புக்கு எடுத்துக்கிறேன். ஒரு தடவை போகும்போது தான் இந்த ஜெயில் இதெல்லாம், அப்புறமா புக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன். இது புஷியை தெரியாமல் பிடிச்சி உள்ளே போட்டால் அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். அவர் தான் வாட்டி உள்ளே போகிறது தயங்குறாரு. அதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒருத்தரை மிலிட்டண்ட் ஆக்கும். அந்த வேலையை கட்சி பண்ணணும். அதற்கு ஏற்ற இப்போ தொண்டர் அணி ரெடி பண்ணுறாங்க. இதையும் நான் பல தடவை பேசியிருக்கேன். அங்கே ஒரு ஸ்டாம்ப் பேட் வரதுக்கு அடிப்படை காரணமே தொண்டர் அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் மேலே ஏறுறது இறங்குறது ஒழுங்குபடுத்துறது எல்லாம் நடந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த டீம் போடுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஒரு இடம்னா இந்த அதிகாரிகள் போய் பார்த்து இது கொஞ்சம் சிக்கல். அங்கே என்ன பிரச்சனை? கரூரில் வெளியேற ஒரு பெரிய பகுதியை பைக் பார்க்கிங்காக மாற்றிட்டாங்க. அப்போ நெரிசல் வரும்போது அந்த சைடு பெரிய தடை, இந்த சைடு பேனர், ரோட்டுக்கு அந்த சைடு போகவும் முடியல. இது எல்லாம் 4 பக்கமும் தடை. நடுவில் பஸ்ஸை விட்றாங்க. பஸ்ஸு ஒரு பக்கம் நெருக்குது, தண்ணி கிழிச்சிட்டு போகிற மாதிரி.
சார் இது ரொம்ப அடிப்படையான விஷயமா சார்? நம்ம கொஞ்சம் யோசிச்சாலே எல்லாருக்குமே புரியுமே க்ரௌட் சார். மேனேஜ்மெண்ட்டுன்றது அந்த அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் போகிறது, அவங்க போய் பார்த்தாங்கன்னா இப்போ காலையிலேருந்து இருக்காங்க, தண்ணி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. இப்போ ஏன் இங்கே ஃபெயிலியர் இவங்க இந்த புஷி ஆனந்த் போன்ற அனுபவம் இல்லாத ஆட்கள், ஜான் போன்ற ஆட்கள் எங்கே செலவழிக்கணும், எங்கே மிச்சப்படுத்தணும்னு அறிவு கிடையாது. ரேம்போ வைக்கிறாங்க, அது சினிமாக்காரங்க பண்ணுறது. விஜய்க்கு அது தேவையில்லை. விஜய் மேடை முன்னாடி வந்து அவர் பண்ணாலே பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்க போகிறாங்களா? ரேம்போ வாக் பண்ணுறதுனால தான் அவன் ஏறுறான், அவனை தூக்கி கீழே போடுற கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் வெயிலில் நிற்க வைக்காமல் மேற்கூரை போட்டிருந்தா இந்த டீஹைட்ரேஷன் ஆகாது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. இதெல்லாம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இது இல்லாமல் எல்லோருக்கும் தண்ணி கொடுக்கணும், வர்றவங்களுக்கு கூட்டத்துக்கு நேரத்துக்கு வரணும். கூட்டத்தை சேர்க்கறது மேட்ரு இல்லை. நீங்கள் 500 பேர் இருந்து கூட பேசலாம். அதை வீடியோ எடுத்து வெளியில் ரிலே ஆச்சுன்னா லட்சக்கணக்கான பேர் போய் சேரும். இந்த அடிப்படை புரியாத இவங்க தான் ரோட் ஷோன்னு கூப்பிட்டு வராங்க இவரை. புரியுதா? இவர் அங்கே ஒரு 10,000 பேர் இப்போ எடப்பாடி போனார்ல, 180 இடம் போனார்ல. ஆமாம். அவர் பேசின ரீச் ஆச்சா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் மேட்ரு. அவருக்கு இன்னும் இவர்களை பாதி கூட்டம் தான் இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் கூட்டத்தை போய் பெருசாக நம்புனீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தகுந்த ஆட்களை போட்டு எல்லாம் பண்ணணும். இப்படிலாம் போயிட்டு இதெல்லாம் கடந்த பிறகு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எந்த பிரச்சனை வந்தாலும், இப்போ கோவை மாணவி இந்த ஆட்சியில் என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு என்ன வருது, தனியாக கூட இது பண்ண முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி மாதிரி கோவை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அவர்களை கைது செய்யணும், அப்படி இப்படின்னு டப்பு டிப்புன்னு இறங்கணும். இதெல்லாம் பண்ணால் அவர்களும் மிலிட்டண்ட் ஆவான், ஏதோ பண்ணுவான். இந்த கடை டாஸ்மார்க்கு இறங்கிட்டாங்கல்ல. ஆமாம். இந்த மாதிரி ஊர் ஊராக இறங்கணும். பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளை மூடாவிட்டால் புரட்சி வெடிக்கும்னு சொல்லணும். தைரியமாக சொல்லணும். பசங்க இறங்கிடுவானுங்க, தானாக மூடுற மாதிரி ஆகும். சந்தோஷப்படுவாங்க, பெற்றோர் கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த பசங்க வந்த அப்புறம் தான் இது எல்லாம் பண்ணோன்னா லீடர் தைரியமாக இருக்கணும். போலீஸ்னால் ஓடி ஒழிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. சட்டக்குழுவை ஸ்ட்ராங் பண்ணணும். நால்னா வக்கீல் இவங்கெல்லாம் நீக்கிட்டு வழக்கறிஞர், வழக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் போட்டு சட்டக்குழுவை நல்லா இது பண்ணுறதுக்கு எப்படி போலீஸை போட்டிருக்காங்கன்னா அது மாதிரி ரிட்டையர்ட் ஜட்ஜெலாம் வச்சு என்னென்ன பண்ணணும், ஏது இது பண்ணணும், எந்த சட்டப்பிரிவில் பண்ணணும். அதே மாதிரி சில வழக்குகளில் சோமோட்டோ இது பிஐஎல் போடுற வேலையை பண்ணணும், ஆர்டிஐ போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி கட்சிக்கான ஒர்க்கு தனித்தனியாக பண்ணாங்கன்னா அது வேறு லெவல். இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம மூச்சு விடணுன்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி என்டிஏ ஓகே, ஒரு 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் அப்பப்போ வர்ற பிரச்சனையில் பேசிக்கிட்டே போய்கிட்டு கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்காம அந்த பிரச்சனைகளும் பேசி ஆனால் போராட்டங்களை நீ பண்ணிட்டே ராசா அப்படின்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆளுங்கட்சியோடு சேர்ந்த எதிர்கட்சினா போலீஸும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படியே பசங்களை தயார் பண்ணி எம்பி சீட் வரும்போது ஒரு 8-10 எம்பி, ஒரு 5 எம்பி ஜெயிக்கிறீங்க நேஷ்னல் லெவலில். இது அதற்கு பிறகு 2030க்கு மேலே பொத்துன்னு குதிக்கணும். அன்னைக்கு வரும் காங்கிரஸ். ஓகே ராசா நான் வரேன் ராசா, தூக்கு எல்லாரையும் தூக்கு. டிஎம்கே சுத்தமாக பலகீனம் ஆகும். அப்போ நீ நின்னா டிஎம்கேவா இது தாவேகாவா ஏடிஎம்கேவான்னு மாறிடும். சார் நீங்கள் வந்து இவ்வளோ ஆலோசனை கொடுங்க. இப்போ உங்களை மாதிரி இந்த மாதிரி ஆலோசகர் கொடுக்குறவங்கள வந்து ஒரு கட்சியில் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட அட்வைஸை கேட்கறதுல அவங்களுக்கு என்ன சார் தயக்கம் இருக்குது? அது மாதிரி பண்ணுறாங்களா? தயக்கம் இருக்குது. இப்போ என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் விஜய் போன்றவர்கள் வெளியில் கொஞ்சம் பேசணும். வெறுமனே இந்த மூஞ்சி, இந்த ஜானு, இந்த புஷிக்கெலாம் என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நான் கிணத்துல குதிக்க போகிறேன்னா, அண்ணா நீங்கள் பார்த்து குதிக்கினேன், கல்லுகள் இருக்க போகுதுங்க அப்படின்னு. ஏன் நான் குதிக்கிறேன்னா கேட்க மாட்டாங்க. அண்ணன் தலைவர் என்ன செய்கிறேன், நீயும் குதிக்கிறியா? ஐயோ தலைவர் நான் வெளிலேருந்து பார்த்துக்கிறேன் தலைவர், அவ்வளோதான். ஜான் வந்து இந்த கிணறை விட இந்த கிணறு நல்லா ஆழம், நல்லா குதிச்சா உள்ளே போகலான்னா. ஒரு ஸ்ட்ராட்டஜியே தெரியாத ஒரு ஆளை வச்சுக்கிட்டு லெவலுக்கு இது. இன்னொன்று, இவர்களை எதிர்த்து யாரும் பேச முடியாது. மற்ற நிர்வாகிகள் விஷயம் தெரிஞ்சவங்க கூட பேச முடியாது. எல்லாத்துக்கும் மேலே தான் காலில் விழணும், செருப்பை அவுத்துட்டு நிற்பேன், காலில் விழணும். நான் எந்திரிச்சேன்னா நீ எந்திரிச்சு நிற்கணும். ஒரு மாற்றத்தை விஜய் பேசும்போது நான் யாரும் உட்காரக்கூடாது. இந்த மாதிரி அடிமைத்தனமான 18ஆம் நூற்றாண்டு 10ஆம் பசலித்தனமான புத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகவே போகாது. இதுவே உன் பார்வை எப்படின்னா பெண்களை பற்றி உன்னுடைய பார்வை எப்படி ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அடுத்த நோக்கி நகரணும். பாஜகட்டிலேருந்து பார்த்து கற்றுக்கணும். எந்த லெவலுக்கு கொண்டு போகணும், மிலிட்டண்ட்டாக எப்படி கொண்டு போகணும். கட்சிக்கு அடிப்படையான மிலிட்டண்ட் இயக்கங்கள் இருக்கணும். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, இலக்கிய அணி,
அந்த அணி இந்த அணின்னு இருக்கணும். ரொம்ப லேட்டா சார் இது கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆக போகுது, ரொம்ப லேட்டுன்றீங்களா? ரொம்ப லேட்டோட இந்த 2 மாதம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறாங்கல்ல. இது இப்படியே அதோட கரூர் சம்பவம்னால தானே சார் இந்த மாற்றம் கூட. அந்த மாற்றமாக வருது. இறங்கி போட்டோம். போய் இந்த தேர்தலை விட்டுருணும். நமக்கு இல்லை சொல்லுவாங்க அந்த படத்தில் பால் அடிப்பானு டக்குன்னு லொட்டு வைப்பான். யார் சொன்னேன்னு எப்போவுமே பால் கடவுளுக்கு விட்டுருவாப்புல, அடுத்த பால் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேர்தலை ஏடிஎம்கே விட்டுருணும். ஓகே, அடுத்து பாரு சிக்ஸர் தான். அவங்களாம் சர்வை பண்ண முடியுமா இந்த எலெக்ஷனில்? அவங்க தோத்துட்டா அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. சிக்கலாகிடும். தோக்கிறது மட்டும் இல்லை, அடி பலமான அடி விடும். ஏடிஎம் ஒரு பக்கம் அடிக்கும், டிஎம்கே ஒரு பக்கம் அடிக்கும். அப்போ சமாளிக்கிறது கஷ்டம். அதை விட இந்த வேலையை பண்ணால் டக்குன்னு தலை எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நினைப்பார்களோ அவர்கள் என்ன அதெல்லாம் கண்டுக்க கூடாது. வீழ்த்தணும்யா, அந்த லட்சியம் ஜனங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க. அது அப்புறமா அநியாயம் பண்ணுறான்னு இவங்கள்ட்ட வந்தால் இவங்களும் சரியில்லை, அதனால் நானே நிற்கிறேன் அப்படின்னு. சார், நம்ம இந்த உரிமை தொகையை பற்றி ஏற்கனவே பேசணும். அதை பற்றி ஒரு அப்டேட் இன்றைக்கி துணை முதல்வரும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நிதி நெருக்கடி இருக்கிறப்பே நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், விடுபட்டவர்களும் இனிமேல் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் 4-5 மாதம் 5 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி சார், என்ன தைரியத்தில் சார் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? உரிமை தொகை கமலஹாசன் ஆட்சிக்கு வர மாட்டேன்ற தைரியத்தில் கொண்டு வந்தார். 1500 இவங்க ஒன்றே நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் பிடிஆர் ஒத்துக்கலை. அது தேவையில்லாத ஒரு செலவு தானே. அப்போ நீங்கள் மாதம் ஏதாவது ஒரு வீட்டில் செலவு இருக்குது வச்சுக்கோங்க, பட்ஜெட் போடுறோம், ஒரு சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கினா அது வீட்டுக்கு ஒரு இதாக மாறும். ஆமாம். இல்லை சேர்த்து வச்சு ஒரு வண்டி வாங்குறதோ, சேர்த்து வச்சு ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விடுறதோ, இல்லை சேர்த்து வச்சு பிஸ்னஸில் போடுறதோ, இல்லை எஸ்ஐபியில் போடுறது. எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குல்ல, எது சார்? அது ஒரு பங்கு சந்தை மாதிரி. ஓகே. இப்போ தங்கம் இருக்குது, தங்கத்துக்காக மாதம் நீங்கள் 1000 ரூபா கட்டுறீங்க. இன்றைக்கி தங்கம் விலை 70,000 ரூபா இருக்கும்போது அந்த 1000 ரூபா வந்து 70ல் ஒரு பங்கு. ஓகே. நாளைக்கு 1 லட்ச ரூபா ஆகிட்டா இந்த 1000 ரூபா பங்குடைய விலை என்ன ஆகும்? 1 லட்சத்தில் ஒரு பங்காகிடும். ஆமாம். அப்போ இதோடைய வலி ஏறும். அடுத்த மாதம் நீங்கள் அந்த பங்கில் ஜாஸ்தி வாங்கலாம். இப்படியே போச்சுன்னா எஸ்ஐபி ஒழுங்காக பண்ணால் 15 வருஷத்தில் கோடியில் பார்க்கலாம். ஓ, ஒழுங்காக சேமிச்சு இருக்கே சார். ஆமாம், அது எல்லாத்துலேயுமே இருக்குது. எஸ்பிஐ இருக்குது, டாடா ஸ்டீலு, அது இதுன்னு நல்லா ஸ்ட்ராங்கான இதாக பார்த்து போட்டு வச்சுட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னா அதோடைய பங்கு என்றைக்குமே இறங்காது, அது வாட்டில் மேலே போயிட்டே இருக்கும். தங்கம் மற்ற அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குடும்பம் என்ன பண்ணுது, மாதம் 10,000 ரூபா நைட் 2 மணிக்கு போய் வெளியே சாப்பிட்றது, கண்டதை செலவு பண்ணுறதுன்னா எந்த குடும்பம் முன்னேறும்? முடியாது. அப்போ ஆரம்பத்துலேயே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்து இதெல்லாம் தப்பு, நம்ம அந்த மாதிரி மிச்சம் ஆகுதா காசு, அதை ஒரு கிராம் நகை வாங்கிட்டு வந்து வச்சுட்டா இன்றைக்கி அன்றைக்கி 10,000 ரூபான்னு இருந்தது. இந்த வருஷம் ஆரம்பத்தில் 10,000 ரூபான்னு இருந்ததுல. ஆமாம், கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சவரன் 25,000 ரூபா இருந்தது. அப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பிரிச்சிங்கன்னா அரை சவரனோட கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். இன்றைக்கி 50,000 ரூபா இருந்தால் கூட அரை சவரன் வாங்க முடியாது. அப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோடைய மதிப்பு 50,000 ரூபா ஆயிருக்குது. கரெக்டாக? ஆமாம் ஆமாம். ஒரு சவரன் தங்க நகை 25,000க்கு வாங்கினீங்க, இன்றைக்கி 1 லட்ச ரூபா, 75,000 ரூபா கூடுதலாக வந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதும், மிட் நைட்டு போய் பிரியாணி சாப்பிட்றதும், இங்கேருந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணி பெட்ரோல்லாம் செலவழிச்சு பண்ணுறதும், துணி மணி அது இதுன்னு வாங்கி தூம் பண்ணுறதும், வீட்டில் பார்ட்டி சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறதும், அவன் நல்லா நகைக்கே வாங்கி நல்லா சேஃப்டி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு, மாப்பிள்ள போன வாரம் போட்டான் சிக்கன் சூப்பர், உங்கள் கையில் செஞ்சுனா அண்ணி அப்படின்னு அடுத்த வாரம் வாங்க 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வைக்கிறான்னு. இப்படியே போனால் என்ன ஆகும்? நாளைக்கே அந்த ஃபேமிலியே திட்டம், பெரிய ஆட்டம் ஆடினாங்க அதான் அப்படின்னு. அப்போ நமக்குன்னு வாழ்க்கைக்கு பாதுகாப்புக்கு இருக்கணும். இது கவர்மெண்ட்டு தான் பொருந்தும். உபரி தொகை, முதலீடு. இப்போ நீங்கள் 5 சவரன் நகை வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வேலை இல்லை, 1 சவரன் நகையை வச்சு ஒரு மாதம் தள்ளலாம், இல்லை 2 மாதம் கூட தள்ளலாம். 50,000 ரூபா செலவு பண்ணுற வீட்டுக்கு 1 சவரன் நகையை கொண்டு போய் விற்றா ஒரு 80,000 ரூபா கிடைக்குதுன்னா ஒரு 2 மாதத்துக்கு தள்ளலாம்ல, வேலை தேடலாம். அப்போ அது ஒரு அசட்டு நம்மளுக்கு உதவுது. ஒரு இடம் வாங்கி போடுறோம், சேவிங்ஸ் 5 வருஷம் பொறுத்து அந்த இடம் 2 மடங்கு ஆகுதுன்னா விற்றா ஒரு அமௌண்ட் வரும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. அதில் தான் நான் எஸ்ஐபி. நீங்கள் இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு சொந்தக்காரங்க செலவு பண்ணிட்டு டூர் போகிறது. சில ஃபேமிலி பார்த்தியா வருஷம் பூரா டூர் போயின்னு இருப்பான், கோயிலுக்கு போவோம், அங்கே போவோம், தண்டல் வாங்கி போவோம், வார சினிமா. அந்த தண்டல் போய் ஒரு சினிமாவே கிட்டத்தட்ட ஊருக்கு போகிற மாதிரி தான். 3 பேர் போனால் என்ன ஆகும்?
5000 காலி. காலி. சினிமா போனால் சும்மா வருவாங்களா? ஏங்க ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போகணும். இன்டர்வல்ல சார். இன்டர்வலில் அது தனி, அது ஒரு 2000 ஆகிடும். சினிமா டிக்கெட் ஒரு 6000 ஆகும். அதான் ஃபஸ்ட்டு ஷோ FDFS. அது இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிடும் எல்லாம் சேர்ந்தா 10,000 கூட ஆகிடும். முடிஞ்சுதா? 1 கிராம் தங்கம் வாங்கலாம். கண்டிப்பாக 1 கிராம் வாங்க முடியுமா இன்றைக்கி? வாங்கலாம். இன்னைக்கு வாங்கலாம். ஆமாம். ஒரு நாளில் நீங்கள் 1 கிராம் தங்கத்தை காலி பண்ணுறீங்க. இதுதான் இந்த உரிமை தொகை கணக்கும். இவ்வளோ ஆரம்பித்தாங்க, கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதே 1 கிராம் தங்கம் வாங்குற மாதிரி தான் இந்த ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டு. எது? கறவை மாடுகள். ஜெயலலிதா கறவை மாடுகள்லாம் கூட ஒரு தடவை தானே, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தடவை. அதை வச்சு பொழைச்சிக்கும். அது 5 மாத காசு ஒரு 5000 அப்போ 5000 8000 மாடு வாங்கி கொடுத்தாங்க. 2 மாடு பொழைச்சிக்குவாங்க. அந்த வருமானம் கவர்மெண்ட்டுக்கும் வரும், பால் உற்பத்தி பேருக்கும் எல்லாம். நீங்கள் வருஷம் பூரா இப்போ 6 மாதம் 8 மாதம் கொடுத்துக்கிறீங்க, என்ன லாபம்? பாதி டாஸ்மார்க் மூலிமா ரிட்டர்ன் வந்துச்சு, மீதி செலவுகளும் போயிடுச்சு. அவ்வளோதானே? இவங்க சொல்கிறபடி புருஷனை அமெரிக்கா கூட்டு போய் கிட்னி ஆப்ரேஷனை பண்ணிக்கிறாங்க, இல்லை குழந்தைய மெடிக்கல் படிக்க வச்சுருக்காங்க. கொடுக்குற 1000 ரூபாயில் என்ன? ஒரு அம்மா கேட்டுச்சு தெரியுமா? மேடையில் நின்று கேட்கும், தைரியமாக கேட்கும், நீ கொடுத்தா 8000 வச்சு என்ன பண்ணுறது? 7 மாதம் 8 மாதம் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்கல்ல. தாலிக்கு தங்கம் 1 சவரம் ப்ளஸ் சீர்வரிசை கொடுத்தப்போ அந்த ஃபேமிலிக்கு உதவுச்சு இல்லை? 1 லட்ச ரூபா 50,000 பணம் கொடுத்தீங்கல்ல. அது பிற்போக்குத்தனமான திட்டம்ன்ற மாதிரி பல திமுகவினர் சொல்கிறாங்களே சார். எதை? தாலிக்கு தங்கம்லாம் அவன் சொல்கிறவன் தான் பெருசாக ஐயரை வச்சு பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான். கேட்டாங்க சொல்லுவான், பாப்பானை கண்டாலும் பாம்பை கண்டால் பார்ப்பானை முதல்ல அடிடுவான். ஏன்டா நான் என் லைஃப்பில் நான் பார்த்தேன். இப்படி பேசியிருந்தவர், அவர் கடை ஆயுத பூஜை வருது, அந்த புரோகிதர் இப்படி நில்லுங்கோ இப்படி திரும்புங்கன்றாரு. அவர் அப்படி இடுப்பை இப்படி திருப்புங்க இப்படி திருப்பிக்கிறாரு. இத்தனை சுற்றுங்க எல்லாம் சொன்னார். மறுநாள் போனேன், என்னது பாம்பை கண்டா என்ன அதெல்லாம் விடுங்க தலைவரை அப்படின்னு. இதான் வாழ்க்கை, இதான் ரியல் லைஃபு. அதனால் இது போலித்தனத்துக்கும் இதுக்கு நடுவில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். யார் வீட்டில் தீபாவளி கொண்டாடாமல் இருந்தாங்களா? எல்லார் வீட்லையும். நீட்டை எதிர்ப்போம், யார் வீட்டில் நீட்டில் படிக்காமல் இருக்கிறாங்களா? இவர்களுக்கும் யதார்த்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வெளியே உருட்டுவாங்க பாருங்கள், அப்படி உருட்டுவாங்க. நான் பெரியாரின் பேரன் அப்படின்னுவார். பார்த்தா மார்கழி மாதம் இது பொட்டாசியில் இது போட்டு போயிடுவாங்கண்ணா, எங்கள் வீட்டில் வேண்டுதலாம் மாலைக்கு இப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா உருட்டுற? நடிகர் சத்யராஜ் கூட பகுத்தறிவுலாம் நிறையா பேசுகிறாரு. ஆனால் அவங்க வீட்டு சிபிராஜோட கல்யாணம்னு நினைக்கிறேன், ஐயர் வச்சு தான் போனதா. அதெல்லாம் பண்ணோம். அதான் அவரெலாம் அந்த லிஸ்ட்டு தான். பாம்பை கண்டாலும் அந்த லிஸ்ட்டு தான். அவர் சினிமாவில் பேசணும் சரி, அதெல்லாம் பண்ணது அதோட கொடுமையாலாம் பண்ணியிருக்காங்க சினிமாவில். ஒரு டைமில் வரைக்கும் அந்த வகையான அந்த சமூகத்து மக்களை, அந்த பெண்களை இழிவாக பேசுறது, மாமான்னு அவரை ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆம்பளை மாதிரி காமிக்கு, இதெல்லாம் பண்ணி தானே இருந்தாங்க. இதே வேறு ஒரு சமூகத்தில் இருக்க வேறு மதத்தில் இருக்கிறவங்களை பண்ணால் விட்டுருவாங்களா? ஆனால் இவங்கள மட்டும் அந்த அம்மா ரொம்ப ஆண் பித்து பிடிச்சி அலையிற மாதிரியும், இவர் ஒன்றுக்கு உதவாத ஆண் மாதிரியும் பல படங்களை காட்டினாரு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த சமூகம் வந்திருக்குது. அது வாட்டில் அதை படிச்சுட்டு அது போய்கிட்டு இருக்கோம். நீ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு, நீ சம்பாரிச்சு போய்கிட்டு, நான் படிச்சுட்டு போகிறேன். அதனால் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறது, இது பண்ணுறது இது இல்லை. ஓகே, அது வேறு. முதல்ல நீ கல்வி உனக்கு ஒரு ஆயுதம், ப்ளஸ்ஸு இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு மக்களை தயார்படுத்துறது, ப்ளஸ் அவங்களையும் சரி பண்ணுறது, இதெல்லாம் தான். இங்கே அது கிடையாது. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.